சீனி 1 கிலோ கொடுங்க. எவ்வளோ ஆச்சு தம்பி? 250 ரூபா ஆச்சு சார். பாய் சோப்பு கொடுங்க பாய். இருப்பா. தம்பி உங்கள் பேர் என்ன? அப்துல் சார். அது காசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வந்து வாங்கிக்கிறேன், எடுத்து வச்சிருங்க. சரி பாய் நீங்கள் சோப்பு கொடுங்க பாய். நாசமாக போன நாராயணன் பைய கடையை மூடினதால கண்ட பைய கடையில எல்லாம் சாமான் வாங்க வேண்டியதாக இருக்கு. சி சோஃபி ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வச்சு ஓவரா பண்ணிட்டு இருந்தா. அதான் ஆயிஷாவும் சுனிதா, அதாவது நானும் அந்த பாஸ்போர்ட் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். என்னடி துணி துவைக்கிறியா? ஆமா ஆமா, நான் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ துணி துவைக்கிறதே இல்ல. உன் துணியெல்லாம் என்னடி பண்ணுவ? அதெல்லாம் சீக்ரெட், சொல்ல முடியாது. இந்த ட்ரெஸ் நான் இந்த வாரம் போடவே இல்ல. இது எப்படி துவைக்கிற துணியோட வந்துச்சு? அது ஆயிஷா போட்டிருப்பாளா இருக்கும். அவ போட்ட துணியை நான் ஏன் துவைக்கணும்? அவளே துவைச்சுக்கிட்டும். ஏ பாவண்டி, துவைச்சு கொடுத்துரு. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் தாண்டி போட்டேன் இந்த வாரம். இன்னைக்கு எனக்கு 3 நாள். அதான் நீ துவைக்கிற டப்பாலையும் ஊற வச்சிட்டேன். பொய். நீ இப்படியே சொல்லி சொல்லுதான் எங்களெல்லாம் துணி துவைக்க வச்சுட்டு இருக்க. இரு பாரு. ஏ வேணாடி வேணாடி, விட்டுடி. ஏ ஓடாத, நில்லுடி. ஐயோ, உள்ள வரலாமா? இந்தாங்க அங்கிள். என்ன அங்கிள் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கேன்? மாசம் பிறந்துருச்சோன்னோ, அதான் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது சௌரிய குறைச்சல் இருக்குதான்னு கேட்கலாம்னு தான். அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். ம்ஹும். ஒரே நிமிஷம் அங்கிள், வந்துடுறேன். சுனிதா, தோ வந்துட்டேன். என்னம்மா சாக்கடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்ட? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சத்யாவத்தான் திடீர்னு அப்படி கூப்பிட்டுட்டேன். எங்க இருக்கா? சொல்லுங்க அங்கிள். இல்ல ஆளை காணோமே, அதான் கூப்பிட்டேன். அப்புறம் இந்த ஆயிஷா, சுனிதா, சோஃபியா, இவ 3 பேரும் உங்களுக்கு தெரியுமா? இல்லையே. அது யார் அங்கிள்? உங்களுக்கு தெரிஞ்சவாளா? எதுக்கு அவ வாய பொத்துறல்? கையெடுங்கோ, கையெடுங்கோ சொல்றேன்னா. ஏமா நோக்கு தெரியுமா அவள? தெரியுமா? யாரு? யாருன்னு சொல்லணுமா? அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஆமா, பூஜை ரூம் கதவு எப்பயும் மூடியே இருக்கே, விளக்கெல்லாம் ஏத்துறீங்களா இல்லையா? ஏத்துறோமே. அப்படியா? ஆமா, அகல் எரியுது, ஓகே. பக்கத்துல அது என்ன? கேண்டில். அங்கிள், கேண்டில் அது அவ சாமிக்கு ஏத்தி வச்சிருக்கா. அவ சாமியா? என்னடி இருட்டா இருக்கு? பவர் கட் ஆனா இருட்டாதான் இருக்கும், பைத்தியம். இருட்டு இருட்டு இருட்டு. அங்கிள், இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். அந்த இருட்டுல இருந்து என்னை காப்பாத்துற வெளிச்சமா அந்த கடவுளை நான் நினைக்கிறேன். அதுதான் அங்கிள் அவ அப்படி சொல்றா. அதனாலதான் அந்த வெளிச்சம் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நான் கேண்டில் ஏத்துறேன். முடிச்சிட்டியா? அங்கிள், அவ ஒரு லூஸ் அப்படிதான் சொல்வா. நீங்க வாங்க. வீட்டை எப்படி வச்சிருக்கோங்கிறத பாக்கணும்னு சொன்னீங்கல்ல,
அங்கிள் ஆ, பார்த்து வாங்க, ஆ. இருட்டா இருக்கு, எங்கேயாவது முட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல எவன் ஃபோன் பண்றான்? நான் தான்ப்பா பேசுறேன். எப்பா நீ பேசுறது எதுவும் சரியா கேட்கல. சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னையா பேசுற? சத்தமா தான் பேசி தொலையா? டேய் உனக்கு எத்தனை தடவை தான்டா சொல்றது? சொல்லடி இது பைத்தியம். கேட்கலையா? டேய் நான் கேட்கலன்னு சொல்றது மட்டும் உனக்கு கேக்குதுல்ல? சத்தமா தான் பேசி தொலையாண்டா பயல. கூப்பிடவா? ஒண்ணும் இல்ல. இப்பதான் கேக்குது. சொல்லு. எது? நானா? சரி. எது? யார பார்த்து சொல்ற? நான் எதுக்குடா குதிக்கணும்? வேணா நீ போய் குதி. சரி எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்கிட்ட சீக்ரெட் பேசுறான். நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? கரெக்ட் வந்துச்சு. ஆமா என்னது இது? பர்தா. அது இல்ல. அதுதான் அங்கிள், நான் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. யாரை ஏமாத்தி பாக்குறீங்க? செத்த சும்மா இருக்கியா? ஏமா கிழக்கு வாசல் பக்கம் திரும்பி நிக்கிறவங்கள கொஞ்சம் மேற்கு வாசல் பக்கம் திரும்புங்க. ஏய், உங்களை தாண்டி கூப்பிடுறாரு, திரும்புங்க. ம். என்ன சொல்லி சமாளிக்க போறோம் தெரியலையே. ஆமா என்னது இது? இங்க என்ன பண்றது? காயுது. அங்கிள், வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, அதான் உள்ள காயுது. மழை காலம்லாம் சரிதான். இந்த ஆத்துல இது ஏன் காயணும்? ஏன்னா அது மழைக்கு வாங்குனது அங்கிள். குழப்பாதம்மா. அது வந்து மழை மழை. எந்த குழப்பமும் இல்லாம நான் சொல்றேன். யாரு நீ? மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுத்தோன்னோ இவ அவகிட்ட ரெயின் கோட் ஆர்டர் பண்ண சொல்ல, அவ மாத்தி இத ஆர்டர் பண்ண, இவ இது அது இல்லைன்னு சொல்ல, அவ இதுதான் அதுன்னு சொல்ல, இவ அத ப்ரூவ் பண்றதுக்காக இத போட்டுட்டு மழையில போக, அது நனைய அத இங்க காய போட்டிருக்க அங்கிள். ஐயோ ஒண்ணும் புரியல. எனக்கே புரியலையே. நோட் பண்ண, நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் வச்சுதான் நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னு. பைத்தியம், பிரச்சனையே உன்னால தாண்டி. இரு, அந்த ஆள் போட்டோம் உனக்கு இருக்கு. ஆமா என்னது இது? அது நேத்துக்கு நைட்டு சாப்பிட்ட பிரியாணி குப்பை. நான்வெஜ் வாட வர்றதே. அது ஐயோ அங்கிள், ஐயோ அதையே தொட்டேன். என்ன உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுதேன்னு பயமா? இல்ல இல்ல, ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, தலைக்கு தண்ணி ஊத்துனா அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுன்னு. ஓ அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ அந்த கர்மமா இது? அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ உடனே போய் கங்கா ஸ்நானம் பண்ணணும். தப்பு நடந்துருது. என்னடி இது? எப்படியோ சமாளிச்சு. என்னது இது? வாங்க. என்னது இது? சுனிதா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எப்படி வந்துச்சு? அங்கிள் அது கம்யூனிட்டி சென்டர். நம்ம லவாளுக்கு எதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்? சார், ஹலோ சார். வாயா புரோக்கர், அடுத்து உங்ககிட்ட தான் வரலான்னு இருந்தேன். நீங்க வரது இருக்கட்டும். ஏமா ஷூட்டுன்னு சொன்னா வரமாட்டீங்களா? நீங்க உங்களை ஒரு ஆள் வந்து கூட்டு போடுமா? ஷூட்டா? என்ன சொல்றீர்? ஆமா சார், ஷூட்டு. எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது. இவங்களும் வாய்ப்பு கேட்டிருந்தாங்களா, கொடுத்தேன். இன்னைக்கு சாயங்காலம் ஷூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. யாருமே வரல, ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டாங்க. அதான் நேரில் வந்து கூட்டு போலாமேன்னு வந்தேன் சார். யோ புரோக்கர், இவ என்ன தப்பு வேலை பண்ணிருக்கா தெரியுமா உமக்கு? புரியலையே. என்ன போய் சிரிக்கிறீர்? சார் அது கதையோட கேரக்டர் பேர் சார். சோஃபியா, சுனிதா, ஆயிஷா, இதானே? ஆமா, கையில என்னது இது பேப்பரு? ஓ, கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஏமா கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கு வராம இருக்கீங்களா நீங்க? அங்கிள், அவ ஒரு நியூஸ் அப்படிதான் சொல்வா. நீங்க வாங்க. ஹலோ யோ புரோக்கர்,
இங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஆள் வந்து எங்களோட பேரெல்லாம் அப்படியே சொல்றான். என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளவுதானே பாய். யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். பாய், என்ன ஆனாலும் சரி போனை மட்டும் கட் பண்ணாதீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ இது எல்லாமே ஷூட்டுக்காகத்தானா? அந்த பர்தா? ஆமா, இதெல்லாம் முன்னமே சொல்ல வேண்டியது தானே? அது எப்படி அங்கிள் சொல்ல முடியும்? இந்த ஃபீல்டுல இருக்கோம்னு தெரிஞ்சா வீட்லயே மதிக்க மாட்டாங்க. அதுவும் நாங்க பொண்ணுங்க வேற. எங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்களை வீடு காலி பண்ண சொல்லிடுவீங்களோன்னு பயந்துதான் அங்கிள் சொல்லல. அப்போ நம்ம புது வீட்டுக்கு போறோமா? நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஆத்திலேயே தங்கலாம். அங்கிள், அப்போ எங்க மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? ஏன்னா நேக்கும் நடிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல நானும் நடிச்சிருக்கேனாக்கும். இந்த பாருங்க, நீங்களா அங்கிள் இது? அந்த காலத்துல எடுத்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாரும் பிரமாதமா பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சோஃபியா. Thank you, uncle. வாழ்த்துக்கள் Thank you, சுனிதா. thank you. ஆல் தி பெஸ்ட் ஆயிஷா. வரட்டுமா? பை. சார், எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இல்லையா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இது தப்பிச்சோண்டா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோமா. கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. பாய். வாடா போலாம். ஒரு நிமிஷம். என்னாச்சு அங்கிள்? ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஷூட்டிங் போறீங்களோ? அங்க நேக்கும் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நான் தரேன். இப்போ அவங்க மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இது பாருங்க, நானும் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க போறேன்.